வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். இந்தியா பிரேசிலுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரேசில் அதிபர் திரு லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வாவும் இன்று விரிவாக விவாதித்தனர். சர்வதேச அமைப்புகளுள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டது. டிஜிட்டல், கனிமங்கள், குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் கடலோர துறைகளில் இந்தியாவும் பிரேசிலும் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது கூட்டறிக்கையில் அதிபர் லூலாவின் தலைமையின் கீழ் இந்தியா பிரேசில் உறவுகள் வலுப்பெற்றுள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 131வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏஐஆர் செய்தி வலைத்தளத்திலும், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். நாட்டின் வளர்ச்சியில் பல்கலைக்கழகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கே முதலிடம் என்ற அடிப்படையில் மாணவர்களும் இளையோரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசியலமைப்பு சட்டங்களின் மாண்புகளை நாட்டு மக்கள் அனைவரும் அறிந்து கொள்வதன் மூலம் ஜனநாயகம் வலுவடையும் என்றும் அவர் கூறியுள்ளார். வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்டுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.